உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான், 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்றேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும். வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 நடக்கல. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறார். விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னா, ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுற அரசு. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்குறான்னா, சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லலை. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். தொடங்கினாங்கண்ணா? இல்லை. வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி. தென் தமிழ்நாட்டில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 54 அமைச்சாங்களா? நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றை விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து வகை விதை நெல்களுக்கு மொத்தம் 1,05,000 டன் 1,05,000 டன் அளவுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் வீதம் உழவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இது முக்கியமானது. 1,00,000 டன் நெல் விதைக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் மானியம். அது அடிப்படை. இந்த அடிப்படையை கூட செய்ய தவறிய திமுக. நீர்ப்பாசன திட்டங்கள், இது இவ்வளோ பெரிய மோசடி. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது நீர்ப்பாசன திட்டங்கள். இப்போ இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா வரும். இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் போக போக இன்னும் நின்றுடோன்னு சொல்லிட்டு இருக்காங்க காலநிலை நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ்.